ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மந்த்ராஸ் எதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலையோ இல்லை வந்து பொதுவாகவே இந்த மந்திரங்கள் வந்து எதுக்கு என் குழந்தைங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் புக் படிச்சிருக்கோம், இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த மாதிரி நிறையா ஈர்ப்பு விதி, நம்ம நல்லதே நினைக்கணும், கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, நம்ம எதை கேட்குறோமோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுவோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நிறைய டெர்மினாலஜிஸ் எல்லாம் இப்போ நம்ம நிறைய கேட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம எதை கேட்கணுமோ எதை கேட்குறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள் இல்லையா? நம்ம நல்லது பார்க்கணும், நல்லது பேசணும், நல்லது கேட்கணும். ஆண்டவனோட நாமத்தை விட வேற எது வந்து பெஸ்டா இருக்க முடியும் சொல்லுங்க? கான்செப்ட் என்ன, இந்த லா என்ன? நல்லது பேசணும்னா நல்லது அட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மணி 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 அப்படின்னு நம்ம அதையே தாட் போட்டுட்டு இருக்கோம், அஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்றோம்னா வில் அட்ராக்ட் மணி இன்டு அவர் லைஃப்ஸ். அதுதானே இப்போ காமனா சொல்லக்கூடிய ஒரு டாபிக். ஹெல்த், ஐம் ஹெல்த்தி, ஐம் ஹெல்த்தி, ஐம் ஹெல்த்தி ஒரு அஃபர்மேஷனை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா ஒரு நாளைக்கு பல தடவை சொல்லுங்க, அது உங்க ஆள் மனசுல போய் பதிஞ்சிரும். அப்போ நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டெர்மினாலஜிஸ், நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனலில் நிறைய பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஆண்டவனோட நாமத்தை திருப்பி 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 சொல்லிட்டே இருக்கிறப்ப, இந்த நாம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்ம எதை அட்ராக்ட் பண்ணுவோம்? ஆப்வியஸாக நம்ம கடவுளை தானே அட்ராக்ட் பண்ணுவோம். கடவுளை விட லைஃப்ல வேற என்ன சுப்பீரியரா இருக்க முடியும்? கடவுளை விட எது பாசிட்டிவான விஷயம் உலகத்துல இருக்க முடியும் நான் கேட்கிறேன். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நீங்க அந்த மந்த்ராவை சொல்லி கொடுக்குறப்ப, அது சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், இல்லை வந்து அது தமிழா இருக்கட்டும், அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, அர்த்தம் தெரிஞ்சு சொல்லி கொடுக்கறது தான் வந்து உத்தமம், அதுதான் ரைட் வே. ஏன்னா ஜஸ்ட் வந்து அது ஒரு போயம் மாதிரி இல்லாமல் போயிடக்கூடாது. நம்ம எதுக்கு கடவுளை கும்பிட்றோம் அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தத்தோடு நம்ம சொல்லி கொடுக்கறது தான் வந்து ரைட் அப்ரோச். பட் அட்லீஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த குழந்தைங்க திருப்பி 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 அந்த மந்திரத்தை சொல்ல 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 என்ன ஆயிடும், அந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் திங் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது என்னங்கிறது வந்து நம்ம சின்ன வயசுலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், அந்த குழந்தைங்க பெருசாகி ஆண்டவனா என்ன இதை பற்றியில அந்த ஈகோ கொஸ்டினிங் வந்து அங்கே இருக்காது. ஆண்டவனை பார்த்தா தான் ஆண்டவன் இருக்கான்னு நான் நம்புவேன் அப்படிங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்ஸ், இந்த விதண்டாவாதம், இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. பிகாஸ் கடவுள் தன்மை இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை ஆண்டவன் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி ஜஸ்ட் ஒன்லி ஃபெல்ட். லவ் கேன் ஒன்லி பி ஃபெல்ட். லவ் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங், டிப்ரெஷன்ங்கிறது ஒரு ஃபீலிங். நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், நான் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கேன் அப்படின்னா காட்டு, நீ ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கிறத காட்டுன்னா காட்ட முடியாது. ஓகே, அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து காட்டும், ஓகே தேர் அப்நார்மல் அப்படிங்கிறது காட்டும். பட் நீ டிப்ரெஸ்டாக இருக்க, நீ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கேன்னு எனக்கு அது காட்டு அப்படின்னா நோ ஒன் கேன் ஷோ இட் டு எனி ஒன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மந்திரத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கடவுளை வந்து நம்ம ஸ்லோவாக வில் ஸ்டார்ட் டு ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ் வித்தின் அரவுண்ட் அஸ். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 17 இயர் இல்லை 21 இயர் ஓல்டுக்கோ இல்லை 25 இயர் ஓல்டுக்கோ நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? ஸோ அது வந்து சொல்லியே தர முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ சேலஞ்ச். ஸோ இன்ட்ரடியூசிங் மந்த்ராஸ் இல்லை வந்து மந்த்ராங்கிறது வந்து இட்ஸ் அ டூல், தட்ஸ் ஆல். அது ஒன் ஆஃப் த டூல் டு இன்ட்ரடியூஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, டு இன்ட்ரடியூஸ் பகவான், காட், நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம கடவுளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக தான் நான் பார்க்குறேன் நான் அந்த மந்த்ராங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்பீடாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களோட அந்த ஈகோ வந்து கொஸ்டின் பண்ணுறது வந்து இருக்காது. ஆண்டவனை காட்டு, இந்த மாதிரி தேவையில்லாத கொஸ்டின்ஸ் வந்து அங்கே வராது. ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மந்திரத்தை சொல்கிறப்ப கான்சென்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸோ இல்லை தமிழ் வேர்ட்ஸோ இது எல்லாமே பேசிக்காகவே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொனவுன்ஸ். இட்ஸ் நாட் இம்பாசிபிள், பட் இட்ஸ் குவைட் சேலஞ்சிங் ஃபார் சில்ட்ரன். ஸோ ஆப்வியஸாக அங்கே வந்து அவங்க 100% கான்சென்ட்ரேஷன் இருக்குதோ இல்லையோ, தேல் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் தோஸ் வேர்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுது, அந்த கான்சென்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெவலப் பண்ணிடுறோம்.
திங் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவனே திருப்பி 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 நினைச்சிட்டே இருக்கப்ப, இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கிறப்ப என்ன ஆயிடும், யூ வில் அட்ராக்ட் பாசிட்டிவ் திங்ஸ் இன் யோர் லைஃப். நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்ம நல்ல விஷயங்கள் தான் கேட்போம். நல்ல விஷயம் ஒரு மந்திரம் நீங்க சொல்றப்ப அந்த என்ன ஆயிடுது, ஓம் நம சிவாய, நல்லது பேசுறேன், நல்லது கேட்குறேன், நல்லது பார்க்குறேன். ஸோ எங்கே நல்லது பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆல்டர் முன்னாடியோ இல்லை வந்து பூஜா ரூம்லேயோ அங்கே உட்காந்தா நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி ஸோ நான் நல்லது பார்க்குறேன், நல்லது கேட்குறேன், நல்லது சொல்கிறேன். ஸோ இட்ஸ் அ பேசிக் கான்செப்ட். ஸோ நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மந்திரத்தை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்ததே. இப்போ நான் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறப்ப என்ன ஆயிரும், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்ததே. இதையே நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு 10 times. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த குழந்தையோட மைண்டில் போய் எஃப்எம் மாதிரி ஓடிட்டே இருக்கும். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்ததே அப்படின்னு. இது எப்படிங்க பாசிபிள் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னு வைங்க, எனி ஹிட் சாங் ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் வந்து இந்த புட்ட பொம்மா சாங்கோ இல்லை வந்து ரவுடி பேபி சாங்கோ, ஸோ இதெல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப கேட்சியாக இருக்குது, ஃப்ரேசஸ் எல்லாம் டியூனு ரொம்ப வந்து ஃபாஸ்ட் பீட்டாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க கேட்குறப்ப தே ஸ்டார்ட் சிங்கிங், அது மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அந்த பாட்டு. இல்லை உங்களோட ஃபேவரட் சாங்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்ன்னு கிடையாது. மந்த்ரா பொறுத்த வரைக்கும் எனி மந்த்ரா ஃபார் தட், நீங்கள் எந்த மந்த்ரா வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் அது ரிப்பீட்டட் பேசிஸில் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்திரம் வந்து ஓடிட்டே இருக்கும் எஃப்எம் மாதிரி. யூ கேனாட் ஸ்டாப் தட் மந்த்ரா, யூ கேனாட் ஸ்டாப் தட் எஃப்எம். நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது. இல்லை நான் வந்து எனக்கு வந்து வேற எஃப்எம்லேருந்து இன்னொரு எஃப்எம்க்கு ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. இட் கீப்ஸ் ரன்னிங் இன் டு தேர் மைண்ட். ஸோ நம்ம வந்து சப்கான்ஷியஸில் ஆள் மனசுலேயே நம்ம பதிய விட்டுறோம், ஆண்டவன் உன் லைஃப்பில் வேணும் அப்படிங்கிறது வந்து யூ கோ அண்ட் கெட், அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில். இதுக்கு தான் நம்ம வந்து இந்த மந்திரத்தை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறது குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி இந்த மந்திரம் சொல்ல 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 அந்த குழந்தைங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, லைஃப்ல வந்து தே லேர்ன் டு ஹேண்டில் ப்ராப்ளம்ஸ். அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் தே டோன்ட் கெட் இன் சைடு. லைஃப்ல எல்லாத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் வரும், எல்லாத்துக்கும் டிப்ரெஷன் வரும். லைஃப் இஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத். ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த மந்திரங்கள் சொல்ல 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 அந்த டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஏன் அது அவங்களுக்கு வராது அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ரியாக்ட் பண்ணுறதா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறதா அப்படிங்கிறது வந்து இந்த மந்திரமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இப்படி மொமெண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிற மேஜிக் கிடையாது. த மோர் அண்ட் மோர் த சைல்ட் கீப்ஸ் ரிப்பீட்டிங். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சரி. அந்த மந்திரத்தை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்ல 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 என்ன ஆயிடும் அப்படின்னா, கண்ட குப்பைகள் எல்லாம் வெளியில் போயிட்டு நாம் கோபுரமாக மாறிடுவோம். இந்த தேவையில்லாத குப்பைகள், சகதிகள், அன்வான்ட் வேஸ்ட் எல்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் நமக்குள்ள. ஸோ இந்த மந்திரம் ரிப்பீட்டட் பேசிஸில் போக 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 அப்படியே ஓடிட்டே இருக்கும். எஃப்எம் தான் அது. ஸோ நான் ஸ்டாப் எஃப்எம் ஓட 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 என்ன ஆயிடும் அப்படின்னா, யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பீஸ் வித்தின் யூ. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப பிரேவாக போல்டாக ஃபீல் பண்ணுவாங்க. தைரியம் அப்படியே வந்து இந்த தைரியம் உள்ளேருந்து அப்படியே துளிர் விட்டு வரும் அந்த குழந்தைங்களுக்கு தைரியம். எந்த ஒரு வேல்யூஸுமே நீங்கள் சொல்லியே கொடுக்காம இந்த மந்திரங்கிறது வந்து ஜஸ்ட் எக்ஸ்போஷர் டு தீஸ் மந்த்ரா நீங்கள் வந்து இந்த குழந்தைங்களை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க வந்து லைஃப்பில் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்க்கு வந்தாலும் சரி ஜஸ்ட் லைக் தட் எதிர்நீச்சல் போட்டு வந்துடுவாங்க. ஸோ மந்த்ராவோட பெனிஃபிட்ஸ் அவ்வளோ. சரி என் பொண்ணு ரொம்ப பெரிய பொண்ணு ஆயிட்டாலே, நான் இன்ட்ரடியூஸே பண்ணலையே, பெட்டர் லேட் தென் நெவர். எதுவுமே தப்பே கிடையாது. ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறோமோ, நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோமோ, இட் ஹெல்ப்ஸ் ஹஸ் டு டேக்கிள் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது, வரிஸ் இருக்காது. லைஃப் கண்டிப்பாக வரும், இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத், பட் தே லேர்ன் ஹவு டு மேனேஜ் இட், சால்வ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து மியூசிக் கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து
ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் அனுப்புவாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது எனக்கு. ஸோ அப்போ நான் கிளாஸுக்கு போனேன் அப்படின்னா மிஸ் வந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷி ஹேட் நோ அந்த பார்ஷியாலிட்டிங்கிற கான்செப்டே வந்து என்னோட மியூசிக் கிளாஸில் இருந்ததே கிடையாது. ஓகே, இது வந்து இந்த குழந்தை வந்து ஃப்ரெஷர், இந்த குழந்தைக்கு ஜஸ்ட் வந்து 7 இயர்ஸ் தான் ஆச்சு, 8 இயர்ஸ் தான் ஆச்சு, 10 இயர்ஸ் தான் ஆச்சு, இல்லை கிடையாது. ஷி ஹேட் தட் ஸ்ட்ராங் இன்னர் ஃபீலிங். நம்ம சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைங்க கற்றுப்பாங்க அப்படிங்கிறதுக்குலாம் ஷி ஹேட் சம் ஐ திங்க் ஐ சப்போஸ் அவங்களுக்கு அந்த ஃபீலிங்காக தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட குருவுக்கு. ஸோ அவங்க வந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. என்னோட குரு சுப்ரபாதம் சொல்லிக் கொடுப்பாங்க, தியாகராய கீர்த்தனைகள், பஞ்சரத்ன கீர்த்தனைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அன்னமாச்சாரியரோட கீர்த்தனைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க, கிருத்திஸ் நிறைய கிருத்திஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, கீர்த்தனைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களோட பேஸ் வந்து ஷீஸ் அ தெலுங்கு, பட் ஸோ மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து தெலுங்குல இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு வந்து கன்னடா சாங்ஸு, தமிழ் சாங்ஸு, மலையாளம் சாங்ஸு எல்லா விஷயத்துக்கும் எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பெனிஃபிட் எனக்கு என்ன ஆச்சு, அண்ட் இன் பிட்வீன் அந்த கிளாஸஸ் நடுவில் எனக்கு வந்து இந்த ஸ்டோரிஸும் சொல்லுவாங்க எனக்கு. ஸோ என்ன ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த 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 குவெஸ்ட், அந்த தர்ஸ்ட் வந்து ஆண்டவன் இருக்கானோ. ஸோ எனக்கு வந்து அந்த கேள்வி கேட்குற அந்த ஸ்டேஜெல்லாம் இல்லாத அந்த காலத்திலேயே எனக்கு வந்து அந்த விஷயங்களை இம்பார்ட் பண்ணதுனால அப்போ நான் ஆர்வமாக கற்றுக்கல, எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஸோ நான் வந்து அதை வந்து 100% நான் ஃபுல் பொட்டென்ஷியலோட நான் கற்றுக்கல நான் ஆக்சுவலாக. பட் அதோட பெனிஃபிட்ஸ் ஐ கேன் சென்ஸ் இட், ஐ கேன் ஃபீல் இட். ஸோ மந்த்ராங்கிறது வந்து என்ன அப்படின்னா சம்திங், அது வந்து உங்களுக்குள்ள இருக்க ஒரு கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி நமக்கான கவச குண்டலம். அதுதான் ஃபர்ஸ்ட் டூல் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட குப்பைகள் எல்லாம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, டு கிளீன் யோர் செல்ஃப், to get rid of all the unwanted nonsense that is staying within us. So அதுதான் the first tool. So mantra சொன்னாலே நான் கடவுளை பார்த்துருவேனா அப்படிங்கிறது கேட்டால் no, that's not the right ideology. But it's the first step. நம்மளுக்கு ஒரு 10 படி இருக்குன்னா அந்த 10 படியில் முதல் படியே இந்த மந்த்ரா தான். ஸோ வந்து அதனால வந்து இந்த மந்த்ரா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ at the earlier age, at the earlier stage, benefit நமக்கு மட்டும் கிடையாது, the next set of generation அவங்களுக்கு தான் வந்து இதில் 100% பெனிஃபிட் இருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ மந்த்ராஸ் வந்து இந்த சீரீஸாக நான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரபாதம் சீரீஸாக நான் போட போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக என்னோட மியூசிக் மிஸ் வந்து என்னோட குரு சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம் தான். ஐ லேர்ன்ட் when I was in second grade, second or third grade ஐ சப்போஸ். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் அந்த கிளாஸில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, whoever is watching this video, start learning with us. நான் வந்து என்னோட பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ let's learn together, let's all get the blessings of பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள். ஸோ ஐ திங்க் பகவானோட அனுகிரகத்தில் இது வந்து எல்லாரும் பயனடையணும்னு நான் நினைக்கிறேன். with the blessings of my guru, with my blessings of my music teacher, with my blessings of my parents, எல்லாத்தோட அனுகிரகத்தோட இந்த சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.